ஹாய் ஹலோ வணக்கம். இது வந்து கோடிங் டீகோடிங்கோட கண்டினியூவேஷன் வீடியோ தான். ஸோ லாஸ்ட் வீடியோவில் சில டைப்ஸ்லாம் பார்த்தோம். இந்த வீடியோஸில் அதோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், செக்டார் அப்படின்றத இப்படி வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ வாட் இஸ் த கோட் ஃபார் மதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ செக்டார் அப்படின்றது 1 2 3 4 5 6 இதில் இருக்கிற வேர்ட்ஸ் அப்படியே தான் இதில் இருக்குது. ஸோ எப்படி ஷஃபிளாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 1 இங்கே இருக்குது, 5 இங்கே இருக்குது, அப்புறம் 4 3, நெக்ஸ்ட்டு 2 6. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லெட்டரையும் லாஸ்ட் லெட்டரையும் அப்படியே வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் வந்து அப்படியே இருக்குது. மீதி எல்லாம் மிடில் லெட்டர்ஸை வந்து ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. சரி, அப்படி பார்க்கும்போது இங்கே 5 4 3 2 இங்கே 1 and 6 அப்படி இருக்குது. அப்போ 1 and 6 அப்படியே வந்துடுமா? இப்போ எம்மோ இங்கே ஆரும் அப்படியே இருக்கும். அப்புறம் 5 4 3 2 அதாவது 1 2 3 4 5 6ங்களா? அப்போ 5 4 3 2. அப்போ இதுதான் வந்து மதரோட ஈக்குவலண்ட், அதாவது செக்டாருக்கு உண்டான ஈக்குவலண்ட் கோட் வந்து மதர். சரி, இப்போ பாருங்கள், மைட் அப்படின்றது இப்படி ஒரு டீகோட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த கோட் ஃபார் எர்த் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ மைத் ஓகே 1 2 3 4 5. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 இங்கே வந்திருக்கு, 4 இங்கே வந்திருக்கு, 1 இங்கே வந்திருக்கு, அண்ட் 5 இங்கே வந்திருக்கு, 2 இங்கே வந்து போயிருக்கு. சரிங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, ஈச் லெட்டர் ஆஃப் த வேர்ட் இஸ் ரிட்டன் அட் அ சர்டன் பிளேஸ். ஓகே, ஒரு லெட்டர் ஆஃப் த வேர்டும் ஒரு சர்டன் பிளேஸில் எழுதியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சேம் லாஜிக்கை இங்கே யூஸ் பண்ணும்போது நம்ம எப்படி வரும் அப்படின்னா, ஸோ 1 2 3 4 5 அதாவது 3 4 1 2 3 4 1 5 2ன்னு வரணும். அப்போது 3 4 1 5 2 2ல இருக்கு ஏ இருக்குது. அப்போது RTEHA இதுதான் இதோட ஈக்குவலண்ட் கோடு. சரி, நெக்ஸ்ட்டு டைப் நம்பர் 2. சரி, டைப் நம்பர் 1 இது வரைக்கும் பார்த்துருக்கோம். டைப் நம்பர் 2ல் என்ன சொல்லியிருக்காங்க, ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் லெட்டர்ஸ். ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் லெட்டர்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஃபார்வேர்ட் சீக்வன்ஸ். இப்போது ட்ரெண்ட் அப்படின்றத இப்படி வந்து டீகோட் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் த கோட் ஃபார் என்ட்ரி அப்படின்னு கேட்குறாங்க. ட்ரெண்ட் அப்படின்றத இப்படி பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன இருக்குது, TU RS EF NO DE. அப்போ என்ன இருக்குது, எல்லாத்துலேயும் +1 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ என்ட்ரியை நம்ம எப்படி பண்ணலாம், +1 பண்ணால் ஈக்கு அப்புறம் F, Nக்கு அப்புறம் O, Tக்கு அப்புறம் U, Rக்கு அப்புறம் S அண்ட் Yக்கு அப்புறம் Z. அப்போ இதான் இதோட டீகோடிங். ஸோ இதோட என்ட்ரிக்கு உண்டான கோடு. சரி, அதே மாதிரி இப்போ பாருங்கள், இப்போ +1 தான் இங்கே வந்து ஆட் ஆகிருக்கு. சரி, நெக்ஸ்ட்டு பீஸ் அப்படின்றது இப்படி வந்து டீகோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வாட் இஸ் த கோட் ஃபார் மிக்கி அப்படின்னு கேட்குறாங்க. சரி, P வந்து பார்த்தீங்கன்னா PQR. சரிங்களா? இதுக்கு இன்பிட்வீனில் PQR EFG ABC CDE EFG. அப்போ என்ன இருக்குது, எல்லாத்துலேயும் வந்து +2 ஆட் ஆகிருக்கு. சரி, அதே மாதிரி இங்கே எம்முக்கு அப்புறம் NO, ஐக்கு அப்புறம் JK, அப்புறம் சிக்கு அப்புறம் DE, கேக்கு அப்புறம் KLM, அப்புறம் ஒய்க்கு அப்புறம் Z அண்ட் DA. அப்போது OKEMA இதான் இதோட கோட். அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் லெட்டர் ஃபார்வேர்ட் சீக்வன்ஸில் போகுது. சரி, நெக்ஸ்ட்டு இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் லெட்டரில் பேக்வேர்ட் சீக்வன்ஸ். ஸோ பேக்வேர்ட் சீக்வன்ஸ் வச்சு இங்கே சில கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ரெஷ் அப்படின்றத என்ன எப்படி கோட் பண்ணியிருக்காங்க, EQDRGன்னு பண்ணியிருக்காங்க. அப்போ பிளெண்ட் அப்படின்றத எப்படி கோட் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் என்ன லாஜிக் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், அதாவது F ஓகே, F இங்கே இருக்குது, E இருக்குது. அப்போ அது Fக்கு ப்ரீவியஸ் லெட்டர், Rக்கு ப்ரீவியஸ் லெட்டர், Eக்கு ப்ரீவியஸ் லெட்டர், Sக்கு ப்ரீவியஸ் லெட்டர் அண்ட் Hக்கு ப்ரீவியஸ் லெட்டர். ஸோ அப்போ இங்கே என்ன அது, இப்போ என்ன மாதிரியான இங்கே ஃபார்வேர்ட் மூமெண்ட் இருக்குது, -1 மூமெண்ட் இருக்குது. ஓகே, -1 பேக்வேர்ட் சீக்வன்ஸில் போகுது. அப்போது இதை வந்து அதே சீக்வன்ஸில் எழுதும்போது, ஸோ பிக்கு ப்ரீவியஸ் லெட்டர் A, எல்லுக்கு ப்ரீவியஸ் லெட்டர் வந்து K, Eக்கு ப்ரீவியஸ் லெட்டர் D, Nக்கு ப்ரீவியஸ் லெட்டர் M அண்ட் Dக்கு ப்ரீவியஸ் லெட்டர் C. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். சரி, நெக்ஸ்ட்டு மிக்சடு சீக்வன்ஸ் கோடிங். மிக்சடு சீக்வன்ஸ் கோடிங்கில் நேம் அப்படின்றத OYPன்னு எழுதியிருக்காங்க. அப்போ வாட் இஸ் த கோட் ஃபார் டீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நேம் இது எப்படி போகுது அப்படின்னு பார்க்கும்போது MN ஓகே, MNO அப்போ +1 இங்கே வந்திருக்கு. சரி, நெக்ஸ்ட்டு
ஸோ ஏலேருந்து ஒய் வந்திருக்கு சரிங்களா. அப்போது பேக்வேர்டு போகுதுன்னு அர்த்தம். ஏ வந்து ஏலேருந்து பேக்வேர்ட் போனால் இசட்டுக்கு நெக்ஸ்ட்டு ஒய். அப்போ இங்கே என்ன இருக்குது, -2 ஆயிருக்கு. சரி, அதே மாதிரி எம்என்ஓபி அப்போது +3 வந்திருக்கு. என்ஓபி ஓகே, தேர்ட் லெட்டர். அப்போ ஈலேருந்து ஏக்கு போயிருக்கு. அப்போ ஈலேருந்து ஏனா அப்போது ஈலேருந்து பார்த்தீங்கன்னா டிசிபிஏ அப்போ -4 போயிருக்கு. அப்போது என்ன சீக்வன்ஸில் போகுது அப்படின்னா +1 -2 +3 -4. ஸோ இந்த சீக்வன்ஸில் தான் போகுது. அப்போ டீம் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்போ +1 டீக்கு +1 பார்க்கும்போது டியூ, ஈக்கு -2 பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சி, அண்ட் ஏக்கு +3 பார்க்கும்போது டி, அண்ட் எம்முக்கு -4 பார்க்கும்போது ஐ. ஸோ இதான் இதோட கோடு. சரி, நெக்ஸ்ட்டு டைரக்ட் லெட்டர் கோடிங். ஸோ டைரக்ட் லெட்டர் கோடிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சில்வர் அப்படின்றது இப்படி கோட் பண்ணியிருக்காங்க, கமல் அப்படின்றது இப்படி கோட் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் த கோட் ஃபார் விகாஸ்? டைரக்ட் லெட்டர் கோடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த லெட்டருக்கு அந்தந்த கோடிங் அந்த கோட் அப்படியே யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், விகாஸ் அப்படின்ற இருக்கிற இந்த விகாஸில் இருக்கிற எல்லா லெட்டரும் இங்கே இருக்குது. அதாவது வி இருக்குது, நெக்ஸ்ட் ஐ இருக்குது, கே இருக்குது, ஏ இருக்குது, அண்ட் எஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஏக்கு இங்கே என்ன கோடு இருக்கோ அதே கோடு தான் இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ டேரெக்டாக அதுக்கு என்னென்ன கோடு இருக்கோ அதை வந்து அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போது விக்கு என்ன கோடு பி, ஐக்கு என்ன கோடு எக்ஸு, நெக்ஸ்ட்டு கேக்கு என்ன கோடு எல்லு, ஏக்கு வந்து என்னு, அண்ட் எஸ்ஸுக்கு வந்து இசட். அப்போது விகாஸ் அப்படின்றது எப்படி கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிஎக்ஸ்எல் என்இசட். ஸோ இப்படி தான் கோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, சரி, இன்றைக்கி இந்த வீடியோவில் கோடிங் டிகோடிங் ரிலேட்டடாக சில டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். ஸ்டில் வி ஹேவ் சம் மோர் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பை.